ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் சுரேஷ். பண்டிகை காலம் வந்தாச்சு. பண்டிகைனாவே ஸ்வீட் தானே. இன்னைக்கு நம்ம ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் தான் செய்ய போறோம், அதிரசம். இந்த அதிமதுரமான அதிரசத்தை எப்படி செய்யறது, அரிசியும் வெல்லமும் எந்தெந்த அளவுல நம்ம சேர்க்கணும், இது பார்த்தீங்களா? இது மாதிரி ரொம்ப சாஃப்ட்னஸா வரணும்னா எந்த அளவுல நம்ம வெல்லத்தை பாக காசணும்ன்றதை இந்த வீடியோல நான் ஒன்று சொல்லி கொடுத்துருக்குறேன். இதுல நிறைய டிப்ஸ் இருக்குது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஒரு ஸ்டெப்பும் விடாம பாருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கிலோ பச்சரிசி எடுத்துங்க. கடையில போயிட்டு மாவு பச்சரிசின்னு வாங்கிக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டுங்க. வாஷ் பண்ணிட்டு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாம இது மாதிரி வடிகட்டிங்க. நல்லா சுத்தமா தண்ணி இருக்கக்கூடாது. அது மாதிரி நல்லா இதை வடிகட்டி எடுத்துட்டு ஒரு காட்டன் துணியில வடிகட்டின அரிசியெல்லாம் அதுல போட்டுட்டு நல்லா ஆற விடுங்க. இதை ஒரு 30 நிமிஷம் நல்லா ஆற விடுங்க. இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் அந்த காட்டன் துணி நல்லா இழுத்துக்கும். இது நல்லா ட்ரை பண்ணிடுங்க. ஒரு 80% ட்ரை பண்ணா போதும். இது கை வச்சு எடுத்தா ஒட்டணும், ஆனா தண்ணி இருக்கக்கூடாது. அது மாதிரி ஈரத்தன்மையா இருக்கணும். அது மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சிங்க. அரைச்சிட்டு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சிங்க. இது ஏன் ஜலிக்கிறோம்னா, நம்ம ஒன்றும் பாதியமா அறியாம இருக்கிற அரிசியை ஜலிச்சு தனியா எடுத்துக்கலாம். ஞாபகத்துல வச்சுங்க, இந்த அரிசியை நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் ஈரத்தன்மையோட தான் நீங்க அரைக்கணும். இது மாதிரி ஃபைன் பவுடர் நீங்க அரைச்சி எடுத்துங்க. நம்ம இப்போ வெல்லத்தை எடுத்துக்கலாம். நான் 1 கிலோ அரிசிக்கு 700 கிராம் வெல்லத்தை எடுத்துக்கிறேன். அதுல 50 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நீங்க சூட் பண்ணீங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆகும். இது மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க இது மெல்ட் பண்ணணும். ஹை ஃப்ளேம்ல வைக்க கூடாது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆகி வரும்போது நீங்க கலரி விட்டுனே இருக்கணும். பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம கொதிக்கும் போது கலக்கி விட்டுட்டு நம்ம இந்த பதம் பார்க்கணும். ஒரு கப்புல தண்ணி எடுத்துட்டு அதில் நம்ம ஊற்றி அப்பப்போ செக் பண்ணினே வரணும். எப்படி பதம் பார்க்கறதுன்னு பின்னாடி நான் சொல்றேன். இது மாதிரி நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வைக்கும் போது இப்போ நீங்க தூக்கி ஊத்துனீங்கன்னா இது மாதிரி நீட்டா ஊத்தணும். அந்த வெல்லம் அது மாதிரி வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. இது பாத்தீங்களா? இப்போ ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துங்க. தண்ணி எடுத்துட்டு ஒரு டிராப் அதுல ஊத்தி பாருங்க. ஊத்திட்டு அந்த வெல்லத்தை இது மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துட்டு கையில வச்சு இப்படி பால் மாதிரி நீங்க விட்டீங்கன்னா பால் மாதிரி வரணும். இது இந்த பால் ரொம்ப சாஃப்டா இருக்கணும், ஹார்டா இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். இது வரைக்கும் நீங்க இதை செய்யணும். இப்போ ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துங்க. ஏலக்காவும் உங்களுக்கு விருப்பமா இருந்தா சுக்கு பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்ல இருந்து ஸ்லோ ஃப்ளேம்ல மாத்தி வச்சுட்டு நம்ம அரிசியை ஜலிச்சு வச்சிருக்கிறீங்களா, அந்த மாவை இதுல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலக்கணும். ஒரே டைம்ல போட்டு கலக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா இது மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிலர் பால் பதம் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அரிசி மாவு சேர்ப்பாங்க. நானே சிம்மில் வச்சுட்டு அரிசி மாவு சேர்க்கிறேன். இந்த சிம்மில் நான் ஏன் வைக்கிறேன்னாக்கா, சிம்மில் வச்சுட்டு அரிசி மாவு நீங்கள் சேர்க்கும் போது வெள்ளத்தில் அரிசி மாவு நல்லா ஈஸியாக மிக்ஸ் ஆகும். நம்மளும் இதை கலக்கும் போது ஈஸியாக கலக்கலாம். இந்த சூட்டோட கலக்கும் போது நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த சிம்மில் வச்சுட்டு செய்கிறோம். இது நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணினே இருங்க. கைவிடாம நல்லா கலக்குங்க. இது கெட்டி ஆகிற வரைக்கும். இது பார்த்தீங்களா? இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் வாசனைக்கு நெய் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது மாதிரி நல்லா கெட்டியா ஆகணும். அது வரைக்கும் கை விடாம நீங்க கலக்கின்னு இருக்கணும். இது பாத்தீங்களா? இது மாதிரி இந்த பதம் வர வரைக்கும் நீங்க கலக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த பாத்திரத்துல இருந்து வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் அதுல சேர்த்துருங்க. இது ஏன் சேர்க்கிறோம்னா, மாவு காயாம இருக்கணும். அதுக்காக நம்ம சேர்க்கிறோம். மாவு ஆறிட்ட பேருக்கு ஒரு துணியை வச்சு அதை கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டுட்டு ஒரு ஓவர் நைட்டு நீங்க அதை வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ இது மாதிரி குச்சி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சூப்பரா சாஃப்டா இருக்கும். இதை நம்ம இப்போ தட்டிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துங்க. ஒரு கொஞ்சம் திக்னஸா இருக்கிற பிளாஸ்டிக் பேப்பரை எடுத்துட்டு இது மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தட்டுங்க. பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கு. பாத்தீங்களா? இது மாதிரி தட்டினீங்கன்னா இந்த லெவலு, இந்த திக்னஸ் வரைக்கும் நீங்க தட்டணும். ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாவா இருக்கக்கூடாது. இந்த திக்னஸ் வரைக்கும் நீங்க தட்டிட்டு ஃப்ரை பண்ணுங்க. நீங்க இது மாதிரி கையில தட்ட வரலையா, நீங்க வீட்டுல இருக்கிற ஒரு டபரா செட், ஏதோ ஒன்று பட்டியா இருக்கிற டபரா செட் எடுத்துட்டு இது மாதிரி பாலித்தீன் கவர் மேல வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இது மாதிரி நல்லா சூப்பராயிடும். இது பாத்தீங்களா? கையில தட்டினாலும் சூப்பரா இருக்குது. இந்த மாதிரி டபரா செட்ல வச்சு நீங்க இது மாதிரி ப்ரெஸ் பண்ணாலும் நல்லா சூப்பரா வருது. நீங்க உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிட்டு நல்லா சூட் பண்ணிக்கோங்க.
ஆயில் சூடாக செக் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு மாவு அதில் எடுத்து போட்டிங்கன்னா போட்ட உடனே பொரிஞ்சு மேலே வரணும். இதுதான் கரெக்டான ஆயில் நல்லா சூடாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் டர்ன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தட்டி வச்ச மாவு வந்து ஒன்று ஒன்றா ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஃப்ரை பண்ணும்போது தான் நல்லா சாஃப்டாக வரும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா வெளியில் தீஞ்சிடும், உள்ளே வந்து வேகாது. அதனால் மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு பக்கமாக நல்லா திருப்பி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புஃப்னு வருது. இது மாதிரி நல்லா புஃப்னு வந்துச்சுன்னா நல்லா உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்குதுன்னு அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இப்பயே சாப்பிடணும்னு தோணுது. இப்போ வந்து ஒரு கரண்டியை வச்சுன்னு இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மெதுவாக அமுத்தி விடுங்க. எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெல்லாம் வெளியில் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து திரும்பவும் நம்ம இது மாதிரி ஒன்று ஒன்றா மாவு வந்து தட்டி தட்டி போட்டு எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்துங்க. பண்டிகைனா ஸ்வீட் தான் நம்ம நிறைய செய்வோம். அதுவும் இந்த ஸ்வீட்டு வகையிலே அதிரசம் வந்து பாரம்பரியமான ஒரு ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட்டை வந்து செய்யறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. ஏன்னா சிலருக்கு வந்து இந்த பக்குவம் வந்து தெரியாது. இந்த பக்குவம் வந்து நான் வீடியோவில் வந்து முறையாக சொல்லி கொடுத்துருக்குறேன். இதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்க. நல்லா சூப்பராக இதே மாதிரி சாஃப்டாக உங்களுக்கு நீங்களும் செய்யலாம் இதே மாதிரி. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஒரு அதிரசமும் ஒன்று மேலே ஒன்று வைக்கக்கூடாது. இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே தனித்தனியாக வச்சிருங்க. இது வந்து ஆறுன பேருக்கு இது மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சுக்கலாம். இது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான அதிரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அதிரசம் வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஃப்ரை பண்ண உடனே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். 2வது நாள் 3வது நாள் 4வது நாள் அப்படி நீங்கள் போக போக நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் வந்து கிறிஸ்பியாக வேணும்னாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் நாள் சாப்பிடலாம், 2வது நாள் 3வது நாள் வச்சும் சாப்பிடலாம். இதை ஒரு ஏர் போகாத ஒரு கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 3 to 4 வீக்ஸ் வரைக்கும் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை பாருங்கள், நான் இதை வந்து பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ தாங்க இது ரொம்ப ஈஸி. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். Thanks for watching Papa's Cooking. Don't forget to like, share and subscribe.